நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. அண்ணாமலை அடக்கப்படுவார், ஓரங்கட்டப்படுவார் அல்லது வெளியேற்றப்படுவார். தான் வெளியேற்றப்படணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறார். அவர் ஒரு மாற்று அணி அமைச்சு போய் விஜயோட சேர்ந்துக்கிட்டு சீமானோட சேர்ந்துட்டு ஒரு ரீஜனல் அரசியல் பண்ண நினைக்கிறார். பிஜேபி ஆரம்பத்திலே சொன்னேன், அண்ணாமலை வர்றப்பே சொன்னேன், ஒரு தவறான நபரை நீங்க தலைவராக போட்டிருக்கிறீங்க, இதுக்கான விலையை கொடுக்க போறீங்கன்னு சொன்னேன். ஒரு முதல்ல சார் அடிப்படை தெரியணும் சார், அந்த கட்சியோடைய வரலாறு தெரியணும் சார். எங்கேயோ முந்தா நாள் வரைக்கும் சாக்கி சட்டை போட்டுட்டு இருந்துட்டு ரஜினிகாந்துக்கு தயாரிச்சுட்டு ரஜினிகாந்த் வரலன்னு வந்து உட்கார்ந்த மனிதனுக்கு அந்த கட்சியில எத்தனை பலிதானங்கள் தெரியுமா? ஆடிட்டர் ரமேஷ் யாருன்னு உனக்கு தெரியுமா? வெள்ளையப்பன் யாருன்னு தெரியுமா? அரவிந்த் ரெட்டி யாருன்னு உனக்கு தெரியுமா? கட்சியில ஆர்ப்பாட்டம் போராட்டம் இங்க சிறை சென்றிருக்கிறியா? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு ஒரு மாதிரி யார் அந்த சார் அப்படின்னு தமிழ்நாடு பத்தி எறிஞ்சிட்டு திசை திருப்பி வரமா மூணாம் தரமா சவுக்கு எடுத்து அடிச்சுட்டு இது பண்றது. அந்த கேஸ் இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற ஆதாரம் கொடுக்குறீங்க. இவர் போலீஸ் ஆபீசர், இவர் இந்தியன் போலீஸ் ஆபீசர், ஐபிஎஸ். உனக்கு தெரியாத அவங்க கையில ஆதாரம் இருந்தா அந்த கேஸோட இது நடந்துட்டு இருக்க வழக்கு நடைமுறை எப்பயே கொண்டு போய் இது கோர்ட்ல கொடுத்துருக்கலாம்ல.